பாருங்கள், பாவங்கள் கழுவப்பட, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட, நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம பாவங்களை என்ன பண்ணுவார் ஏசப்பா? அவர் மன்னிச்சிடுவார். ஏன்னா முன்னாடி என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். எப்படி அறிக்கை செய்வது? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய எல்லா குற்ற குறை பாவ மீறுதல் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் தயவாய் எனக்கு மன்னிக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபித்தீங்கன்னா, கேட்டிங்கன்னா, உடனே உங்களுக்கு மன்னிப்பை கர்த்தர் கொடுப்பாங்க. அதன் பிறகு உங்களுடைய இருதயத்தில் ஒரு பாரம் குறைஞ்சிரும், ஒரு சங்கடம் குறைஞ்சிரும். எல்லா பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு லேசான ஒரு இருதயம், ஏதோ ஒன்று, ஒரு மிகப்பெரியதான ஒரு சுமை, ஒரு பாரம் உங்களை விட்டு நீங்கினது போல் கட்டாயம் உணர்வீங்க. அறிக்கை சேர்த்து விட்டுக்கிறது இதுதான். நம்ம வாயால் பேசி என்னுடைய குற்ற குறைகளை மன்னிச்சிடுங்க, என்னிடத்தில் என்னென்ன பாவங்கள் உண்டோ எல்லாத்தையும் நீக்கிடுங்க, சப்பா என்னை சுத்திகரிங்க. இன்றைக்கி உங்களுடைய வருகை இருக்குன்னா, இன்றைக்கி ராத்திரி உங்கள் வருகை இருக்குன்னா உங்களோட கூட நான் வந்துடணும். இந்த உலக வாழ்க்கை ஒரு கூடாரம் போல், ஒரு கூடாரம் போட்டு பிரிக்கிறது போல், இந்த உலக வாழ்க்கை ஒரு நிழலை போல். இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரம் கிடையாது. அதனால் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வந்துடணும். ஏன்னா நித்தியமாய் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, கடவுளோடு ஒரு வாழ்கிற வாழ்க்கை, இதுதான் நமக்கு வேண்டும். அதனால் இன்றைக்கே எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுவோம். ஏசப்பாவோடு கூட போவதற்கு நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த பூமியில் ஏசப்பா எம்மங்காலம் நம்மளை வைக்கிறாங்களோ அது வரையில் உண்மை நீதியை நம்ம வாழ்வோம். ஆமென். அல்லேலூயா.